ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் ரைஸ் ½ அன் ஹவர் பிஃபோர் ஊற வச்சுருக்கேன். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 kg சிக்கனை க்ளீன் பண்ணி அதில் அங்கங்கே கோடு போட்டு வச்சுருக்கேன் லெக் பீஸுன்றதுனால. 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி இதை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, பிரியாணிக்கு தேவையான கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். லவங்கம் ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறோன்றதுனால குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அது ஹீட் ஆன உடனே ஆயில் விட்டுக்க போகிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டு பொரிஞ்ச உடனே தேவையான நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் ஆட் பண்ணி முடித்தோடனே இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கணும். பிரியாணிக்கு நார்மலாகவே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா வதக்க ஆரம்பிங்க. நல்லா வதங்கி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு ½ டீஸ்பூன் கிட்ட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எவரெஸ்ட் பிராண்டோட தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது கருகாத அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 3 க்ரீன் சில்லி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதுவும் போட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு இப்போது நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா அடிப்பிடிக்கும்ல, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரம்பிங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம தக்காளி நல்லா சாப் பண்ணி வச்சுருப்போம். அந்த தக்காளியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுறோம். இதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு லைட்டாக ஒரு கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதுவும் நல்லா ஒரு வதக்கிட்டு அதோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது நல்லா அந்த இலை வதங்கி வரும்போது உங்களுக்கு தெரியுதா நல்லா டிஃப்ரென்ஸ்? இதோ பாருங்கள். இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். அதிகமாக வேண்டாம், நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச தயிர் நான் ஒரு 3/4 கப் தயிர் ஆட் பண்ணிட்டேன். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் உங்களுக்கு நல்லா கிரேவியோட ஒன்றா மிக்ஸ் ஆகி அந்த ஒயிட்டாக இருக்க திரியாக ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு தயிர் கிரேவியில் ஆட் பண்ணும்போது அது ஃபுல்லாக கொதித்து உங்களுக்கு அந்த கிரேவியோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ண விடுங்க. நல்லா இது கிரேவியோட ஒன்றா குக் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு அந்த கொதிக்கிறது நல்லாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு காரத்துக்காக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்குங்க. இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரணும் பாருங்கள். உங்களுக்கு அதோட ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச சிக்கன் 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுறோம். இதை ஃபுல்லாக எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப நீங்கள் போட்டு கிளறிட்டே இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மசாலா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். இதே மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க. அடியிலேருந்து லைட்டாக எடுத்து விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும் அந்த சிக்கனில்.
அது கோட் ஆனதுக்கப்புறமா ஒரு லைட்டாக உங்களுக்கு அந்த சிக்கனோட கலருக்கும் நம்ம குக்கரில் வதக்குனதுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஒரு மாதிரி ஒயிட்டாக மாறும்ல, அது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மாதிரி அந்த மசாலா கொதிக்க ஆரம்பிக்கும். சிக்கன் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது கொதிக்கும். பாருங்கள், நல்லா லைட்டாக கிளறி விடுறேன் அப்பப்போ. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற ரேஷியோவில் எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்னா, ஸோ 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அந்த இதில் ஊற்றிடுறேன். இதை ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். வச்சுட்டு உங்களுக்கு குக் ஆகட்டும். இந்த மாதிரி கொதிக்கும் போது கழுவி வச்சுருக்க ரைஸையும் எடுத்து நான் போடுறேன். ரைஸ் நீங்கள் கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேஜில் ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும். ரைஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக ஒரு கிளறு மட்டும் கிளறி விடுங்க. அதிகமாக ரொம்ப போட்டு கிளறி விட வேண்டாம். லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு சும்மா நம்ம போட்ட ரைஸ் அடியில் போகிற மாதிரி லைட்டாக ஒரு கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எப்பயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இது செஞ்சாலுமே ஒரு பிஞ்ச் உங்களுக்கு லைட்டாக தூக்கலாக இருக்கணும். ஏன்னா ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்பும் காரமும் ரெண்டுமே. நான் உப்பு பத்தலைன்றதுனால உப்பு கொஞ்சம் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறி விட போகிறேன். சும்மா அந்த உப்பு மிக்ஸ் ஆகிறதுக்காக கிளறி விட்டுட்டு 1/4 லெமன் லைட்டாக அப்படியே மேலாக புழிஞ்சு விட்டுட்டு இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் தாங்க ஆட் பண்ணுறேன். நான் அதிகமாக நெய் விட்டு பிரியாணிக்கு போட மாட்டேன்றதுனால ஜஸ்ட் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி எடுத்து குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு விசில் விட போகிறேன். வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் விடுங்க போதும். ஜஸ்ட் 1 விசில் விட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூடான பிரியாணி ரெடி. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அரிசியெல்லாம் மேலே தூக்கி இருக்கா. அப்படியே லைட்டாக கிளறி விடும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். உடையாமல் அரிசி நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பிரியாணி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.